காலையில அலாரம் அடிக்கும்போதே இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட கண்ணு முழிக்கிறீங்களா? ஆபீஸ்ல பாஸ் திட்டுவாரோன்னு பயம், ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சா வேலை போயிடுமோன்னு பயம், பக்கத்து சீட்ல உட்காந்து சிரிச்சு பேசுறவன் எப்ப நமக்கு குழி பறிப்பானோன்னு பயம். யோசிச்சு பாருங்க நண்பா, உங்க திறமைய விட உங்க பயம்தான் உங்க வாழ்க்கையை இப்போ நடத்திட்டு இருக்கு. இந்த பயத்திலேயே உங்க பாதி வாழ்க்கை செத்து செத்து முடிஞ்சிடுதுல்ல. சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறாரு. பயந்து வாழறவன் சாகிற வரைக்கும் அடிமையா தான் இருப்பான். அவனுக்கு சிம்மாசனம் கிடைக்காது, வெறும் செருப்பு தைக்கிற இடம்தான் கிடைக்கும். ஆனா அதே சாணக்கியார் ஒரு மகா தந்திரத்தையும் சொல்றாரு. எந்த பிரச்சனை உன்னை நடுங்க வைக்குதோ அதை திரும்பி பார்க்காத, ஓடி ஒளியாத, நேருக்கு நேர் நின்னு அதோட கண்ணை பாரு. பயம் உன்னை துரத்துற வரைக்கும் தான் அதுக்கு அதிகாரம். நீ அதை திரும்பி பார்த்தா அது உன் காலுக்கு அடியில கிடக்கிற வெறும் தூசி. ஒரு கார்ப்பரேட் நரகத்துல ஆடா அடங்கி போக போறீங்களா, இல்ல சிங்கமா நிமிர்ந்து நின்னு வேட்டையாட போறீங்களா? உங்க பயத்தை உங்களோட மிகப்பெரிய பலமா மாத்த போற அந்த ரகசியத்தை சொல்லவா? இதோ சாணக்கியரின் கார்ப்பரேட் தந்திரம். அஜய் ஒரு திறமையான டிசைனர். அவன் கம்பெனியில் இருக்கும் விக்ரம் என்ற மேனேஜர் அஜய ஒரு கருவி போல பயன்படுத்துகிறார். அஜய் செய்யும் உழைப்பை திருடி மேலிடத்தில் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார். அஜயால் திருப்பி பேச முடியாது. காரணம், அவனது மனதிற்குள் இருக்கும் 3 பூதங்கள். வேலை போனா என்ன செய்வோம்? எதிர்த்து பேசினா எல்லாரும் நம்மள ஒதுக்கிடுவாங்களோ? நம்மளை விட மத்தவங்க கெட்டிக்காரங்களோ? ஒரு நாள் அஜய் தற்செயலாக ஒரு பழைய புத்தகத்தில் சாணக்கியரின் வரிகளை படிக்கிறான். வெற்றி அப்படிங்கிறது ஒரு விபத்து கிடையாது, அது ஒரு மிகச்சரியான கணக்கு. அஜய் தன் வாழ்க்கையை கணக்கு போட ஆரம்பிக்கிறான். அஜய் எடுத்தவுடனே மேனேஜரை எதிர்க்கவில்லை. முதலில் தன் வேலையிலிருந்த சிறு சிறு தவறுகளை சரி செய்கிறான். தன் மேஜையை சுத்தம் செய்கிறான். சின்ன சின்ன வெற்றிகளை சேகரிக்கிறான். சூடான கஞ்சியை ஓரத்திலிருந்து குடிப்பது போல தன் தன்னம்பிக்கையை வளர்க்கிறான். அஜய் கவனிக்கிறான், விக்ரம் ஒரு நச்சு பாம்பு. அவன் முன்னாடி புகழ்ந்து பேசிவிட்டு பின்னாடி குழி பறிக்கிறான். அஜய் அவனிடமிருந்து விலகுகிறான். தேவையில்லாமல் யாரிடமும் பேசாமல் மௌனத்தை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறான். அவனது மௌனம் விக்ரமுக்கு பயத்தை தருகிறது. மேனேஜர் விக்ரம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அஜயை மிரட்டுகிறான். இப்பவே மன்னிப்பு கேளு, இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணுவேன். அஜய் அமைதியாக சொல்கிறான், சார், ஒர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்கும்? வேலை போகும், அவ்வளோதானே. ஆனா என் சுயமரியாதை போகாத. நான் தப்பு செய்யல, அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன். அஜய் பயப்படுவதை நிறுத்திய அந்த நிமிடம் விக்ரம் தோற்று போனான். அஜய் கம்பீரமாக நடந்து வந்து தன் லேப்டாப்பை திறக்கிறான். அவனது கண்கள் ஒரு சிங்கத்தின் பார்வையைப் போல கூர்மையாக இருக்கிறது. அஜய் வேலையை விடவில்லை, அவன் வேலையை செய்யும் முறையை மாற்றினான். அவனது திறமை இப்போது பயத்தின் நிழலில் இல்லை, துணிச்சலின் வெளிச்சத்தில் இருந்தது. அடுத்த ஒரு வாரத்தில் கம்பெனியின் CEO நேரடியாக அஜயின் திறமையை பாராட்டி அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கிறார். அன்று அஜய் உணர்ந்தான், பயத்தை எரிக்கிற நெருப்பு நமக்குள்ளேயே இருக்கு, அதை நாம தான் பத்த வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க குனிற வரைக்கும் தான் இந்த உலகம் உங்க மேல ஏறி உக்காரும். நீங்க நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சா அதே உலகம் உங்களுக்கு வழிவிடும். உன் பாஸுக்கு பயந்து நீ குனிற வரைக்கும் தான் அவர் உனக்கு ராஜா. நீ நிமிர்ந்து நின்னு உன் வேலைய சரியா செஞ்சா நீ தான் அந்த இடத்துக்கு ராஜா. வேலை போயிடும்னு பயப்படாத. உன் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா வேலை உன்னை தேடி வரும். ஏன்னா பயந்து செய்யற வேலை தண்டனை, துணிஞ்சு செய்யற வேலை தான் சாதனை. இன்னைக்கு உங்க பயத்தை ஒரு பேப்பர்ல எழுதி எரிச்சிடுங்க. நாளைக்கு காலையில ஆபீஸ்குள்ள நுழையும் போது ஒரு ஊழியனா போகாதீங்க, ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளப்போற வீரனா உள்ள போங்க. அந்த பயத்தை எரிக்க நீங்க தயார்னா இப்பவே கமெண்ட்ல "The king within me is awake"ன்னு டைப் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் அடிமைத்தனத்தை உடைச்சு சிங்கமா மாற போறீங்கன்னு. இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சிறு நெருப்பை உண்டாக்கி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பன் ஒருவன் பயத்துல இருந்தா அவனுக்கு இதை ஷேர் பண்ணி அவன் சிறையை உடையுங்க. அடுத்த மாஸ் வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே. நன்றி.